ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாகவே நம்ம கலெக்டிவ்ஸ் வந்து ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் யார் அப்படின்னு சொல்லி ஒரு ரீடிங் போடுங்கன்னு கேட்டுட்ருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஹூ இஸ் மை ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரீடிங் போடலான் இருக்கேன். ஒரு குட்டி ரீடிங்கில் உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் யாருன்னு பார்த்துடலாமா? இதுக்காக நான் இப்போ பார்த்தீங்கன்னா 3 கார்டு வச்சுருக்கேன். கார்டு நம்பர் 1, கார்டு நம்பர் 2 அண்ட் கார்டு நம்பர் 3. இதில் உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் யார் அப்படிங்கிறத இந்த 3 கார்டில் ஒரு கார்டை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்ட்யூஷன்கிட்ட கேட்டு ஒரு கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3 இதில் எந்த கார்டை நீங்கள் யோசித்து எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத மைண்டில் நல்லா டீப்பாக திங்க் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்ட்யூஷன்கிட்டையும் நல்லா கேட்டுக்கோங்க. இப்போது கார்டு நம்பர் 1 நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். தி மெஜிஷியன், விஸ்வகர்மா, வில் பவர், கிரியேஷன், மேனிஃபெஸ்டேஷன். உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் வந்து ஒரு காமன் க்ரியேட்டிவான ஒரு சோலாக இருப்பார். அவங்க வந்து மோஸ்ட்லி ஒரு ஆர்டிஸ்ட் அப்புறம் டீச்சர் மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த கார்டு நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்டேருந்து ரொம்ப அதிகப்படியான லவ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் நம்மளோட ஸ்பிரிட்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் வந்து ரொம்பவே ஒரு காமான க்ரியேட்டிவான பர்சனாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க பொருந்துதான்னு. அடுத்து கார்டு நம்பர் 2 நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். லக்ஷ்மி அண்ட் சூரியதேவ் வந்திருக்காங்க. ஸோ ஹாப்பினஸ், ஃபர்டிலிட்டி, சக்ஸஸ், ஆப்டிமிசம், ட்ரூத். ஸோ உங்களோட பர்சன் வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, போல்ட் டிசிஷன் மேக்கராக இருப்பாங்க, லீடர்ஷிப் ரோலில் இருப்பாங்க, ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற மாதிரியான ஒரு பர்சன் தான் உங்களுக்கு ஃப்யூச்சர் ஸ்பௌஸாக வருவாங்க. அவங்களோட வார்த்தைகள், அவங்களோட லவ், கேர் எல்லாமே உங்களை ரொம்பவே டச் பண்ணும். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு பர்சன் தான் உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸாக இருப்பாங்க. ஓகே, நீங்களும் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது பேசிகிட்டு இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ்குள்ளே அப்படின்னா அந்த பர்சன் இந்த கார்டுக்கு செட் ஆகுறாங்களா அப்படின்னு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பர்சன் நல்ல வெல்த்தாகவும் இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கார்டு வந்து நமக்கு சொல்லுது. சரிங்களா? ஸோ நீங்கள் இதை பொருத்தி பார்த்துக்கோங்க. என்ன அப்படிங்கிறத கடைசியாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து கார்டு நம்பர் 3 நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோன்னா கார்டு நம்பர் 3 ஜட்ஜ்மெண்ட், சரஸ்வதி தேவி வந்திருக்காங்க. ரெஃப்ளெக்ஷன், இன்னர் காலிங், ரெக்கார்டிங், அவேக்கனிங், ரீபர்த், அப்சல்யூஷன். ஓகே, இந்த பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ஓல்டு சோல் மாதிரி இருப்பாங்க, ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ். ஓகே, இப்போ வந்து இந்த 3 அது மட்டும் இல்லை, இந்த பர்சன் வந்து நல்ல வெல் எஜுகேட்டடாக இருப்பாங்க, உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி எமோஷ்னல், இன் ஆல் வே ஹி வில் பி சப்போர்ட்டிங் யூ. ஓகே, உங்களுக்கு நீங்கள் இந்த 3 கார்டில் எந்த கார்டு செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு நிச்சயமாக தேவை. ஓகே, தேங்க்யூ.